பாராட்டு, அப்ரிசியேஷன். நாம் எப்பவுமே பாராட்டணும். நாம் யாருமே பாராட்டுறதே இல்லை. பாராட்டுறது அப்படின்னு என்னென்னா, சாப்பிட்டு முடித்தோன்னே சமைச்சவங்களை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை பாராட்டுறோம். அருமையாக இருந்துச்சு. நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா, ஒரு கடன் பிரச்சனைன்னு இருக்கும், அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. அப்புறம் எப்பெல்லாம் பார்க்குறோமோ, ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் உதவி செஞ்சீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். பாராட்டுறோம். பாராட்டணுங்க. நல்லா கவனிங்க. பாராட்டாதவர்கள் குறை சொல்வதற்கு தகுதி இல்லை. ஒரு கணவர் டே நல்லா சாப்பிடுவார். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி விதவிதமாக நல்லா சமைச்சு கொடுத்தா கப்பு கப்புன்னு சாப்பிடுவார். ஒரே ஒரு நாள் சட்டியில் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏய் என்னடி உப்பு இல்லை, திட்டுவாருங்க. இப்போ சொல்லணும், அறிவு இருக்கான்னு கேட்கணும். இத்தனை நாள் நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் மறந்துட்டேன். புரிஞ்சுக்குங்க. இப்போ நல்லா சாப்பிட்டாருல்ல, அப்போ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரா? நமக்கு கெட்ட பழக்கம் தாங்க. யாருமே யாரையும் பாராட்டுறதே இல்லைங்க. பாராட்டுறதுக்கு ஒரு குணம்ங்க, நல்ல குணம். யாரை வேணா பாராட்டலாம். நான் ரோட்டில் போயிட்டு இருப்பேங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்குங்க. இறங்கி அந்த அந்த பர்டிகுலர் நபரை பாராட்டிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தர் போய் சால்வ் பண்ணுறான்னு வச்சுக்கலேன், அண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு. எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நல்லா இருந்துச்சுன்னா போய் அருமையாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, பொங்கல் சாப்பிட்டேன், ரொம்ப வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, இதே மாதிரி செய்யுங்க, பாராட்டிட்டு வருவாங்க. வீட்டில் எல்லா இடத்துலையுமே பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு எப்பப்பெல்லாம் ஒருத்தங்க செஞ்சது நல்லா இருக்குன்னு தோணுதோ யோசிக்காமல் பாராட்டுங்க. மெசேஜ் அனுப்பலாம், இமெயில் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், நேரில் சொல்லலாம். பாராட்டுதல் என்பது சக்தி. நம்மளை யாராவது பாராட்டினா நமக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குது, இப்போ அவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். ஈக்குவலாக பாராட்டிக்கணுங்க.